இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எதிரிகள் விட்டு கொடுத்து எதிரிகள் அடங்கி போயிட்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா பெருசா பாதிப்பு இல்லை. ஏன்னா தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்கு இப்பொழுது அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. என்ன நிறைய செலவு இருக்கு, கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. மற்றவங்களுக்குலாம் 10 ரூபா செலவுனா உங்களுக்குலாம் 10,000 ரூபாய் செலவு. கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தால் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும்.
செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்களோட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். 5, 12 அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து பெரிய லாபத்தை கொடுத்துருப்பார், நிறைய லாபத்தை கொடுத்துருப்பார். குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளால் வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இப்போ 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் மத்தியமமான இடம், ஆனால் குருவின் பார்வையில் வர்றார். அதனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும். என்ன மாதிரி சுப செலவுகள்? வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது, நான் புதுசாக வியாபாரம் துவக்கிறேன், நான் புதுசாக கோயில் கட்டுறேன், ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், உங்கள் குலதெய்வம் கோயில் ஏதாவது விசேஷம் நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதில் உங்கள் பங்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கான சுப செலவுகள், குழந்தைகளுக்கான மேல் படிப்பு செலவுகள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காகவும் கடல் கடந்த பயணத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரலுக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு உயர்கின்ற நேரம். ஆனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எதிரிகள் விட்டு கொடுத்து எதிரிகள் அடங்கி போயிட்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் காணாம போயிடுவாங்க. அதாவது கேஸ் நடக்குது, கேஸில் எதிரிகள் நிற்கணும், அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணும். அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க வாய்தா மேலே வாய்தா வாங்குறாங்க. அப்போது கோர்ட் என்ன பண்ணும், ஜட்ஜ் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதுவார். ஏன்னா ஒரு வாய்தா சும்மா இருக்கலாம், 2 வாய்தா சும்மா இருக்கலாம், 3ஆவது வாய்தா அவங்க வரவே மாட்டாங்க, 4ஆவது வாய்தா வர மாட்டாங்க, 5ஆவது வாய்தா வரமாட்டாங்க. அப்போது 3 கன்சிக்யூட்டிவ் வாய்தாக்கள் அப்பியரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஜட்ஜ் என்ன முடிவு பண்ணுவார்னா உங்கள் தரப்பு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதுவார். ஸோ வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பங்காளி சண்டைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு இப்பொழுது அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. என்ன நிறைய செலவு இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் 10 ரூபா செலவுனா உங்களுக்கெல்லாம் 10,000 ரூபா செலவு. மற்றவங்களாம் 100 ரூபா செலவு பண்ணாங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட படாடப வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, மரியாதையை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவருக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு சாதகமாக இருக்காரு. உங்களுடைய எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு கட்டிலில் படுத்த தூக்கம் வரல சார் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்கல்ல. தனுசு ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப அப்படிதான் இருக்குது. தூக்கமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய வகையில், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடக்கூடிய வகையில் இருக்குது. இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன்னா, பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். பழமுதிர்ச்சோலை,
அதாவது பழமுதிர் சோலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா? அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா? அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த கோயிலை குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.